என்ன இதண்டுவோம்? என்ன இதண்டுவோம்? என்ன சாப்பிடுவோம்டா இன்னைக்கு? என்ன செய்து சாப்பிடுவோம்? மைசூர் பாக்கு? மைசூர் பாக்கு செய்வோமே. இந்திய நாட்கள் செய்கிற மஞ்சு மைசூர் பாக்கு செய்வோமா? இன்றைக்கி நாங்கள் மைசூர் பாகு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நெய், இந்த கப்பால் 2 கப். ஓகே. மற்றது இது கடலைமா, இந்த கப்பால் 2 கப். சீனி, இந்த கப்பால் 2 கப். எல்லாத்துலேயும் 2 அப்போ அது கஜு வந்து 1 கப்புக்கும் கூட. 1 கப். அப்போ அதுக்குள்ளே இருக்கிறது என்ன? மற்றது உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போடணும். 1 டீஸ்பூன் போட்டாலும் சரி, 2 டீஸ்பூன் போட்டாலும் சரி. இதுக்குள்ள வந்து ஏலக்காய் பவுடர், மற்றது வெனிலா. இதுக்கும் வெனிலா, இதுக்கும் வெனிலா. இது வனிலா எசன்ஸ், இது வனிலா. இது ஓகே. எத்தனை பேக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்க வனிலா? ஒரு 2 பேக்கெட் போட்டாக்கணும். பாசத்தை பார்த்து போட்டாச்சு. அடுப்பை போட்டுட்டு நீ இதை கொட்டணும். மாவை கொட்டி போட்டு கடலை மாவை கொட்டி போட்டு வறுக்கும். நல்லா வறுக்கும். எவ்வளோ நேரத்துக்கு? அந்த பச்சை வாசம் போகக்கூடிய மட்டும். மீடியம் ஹீட்டா லோ ஹீட்டா? மீடியம் ஹீட். பச்சை வாசம் போக வரைக்கும் வறுக்கணும். அது எத்தனை நிமிஷம் பிடிக்கும் சொல்லுமா? எத்தனை நிமிஷம் பிடிக்கும்? நிமிஷம் தான் நான் கேட்டேன். வேறு எதுவும் கேட்ட மாதிரி இவ்வளோ 10 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிடிக்கும். நீங்கள் பச்சை வாசம் எப்போ போகுதோன்னு மணந்து பார்த்தீங்களா நல்ல வாசம் அடிக்கும். இப்போ இது நாங்கள் வறுத்து முடிச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்குள்ளே பண்ணி போட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க? சீனி காய்ச்சோம். இப்போ இங்கே பக்கத்தில் இருக்க சீனியை இனி சீனியை போடணும். அந்த கப் சீனியை போட்டுட்டு அதை கலவான ஒரு சொட்டு தண்ணி விட்டு காய்ச்சோணுமே. நான் 1/2 கப் தண்ணி விடுறேன், விட்டு காய்ச்சோம். இப்போதான் ஃபயரை பற்ற வைக்கிறீங்களா? அதுவும் லோ ஹீட்டில் தான் விடணும், அதானே? ஓகே. இந்த கப்பால் 2 கப்புன்னு சொன்னான். இந்த கப்பால் 1 கப் இதுக்கு விடணும். 1.5 கப் விட்டுட்டு மற்ற 1/2 கப் எடுத்து வைக்கணும். இப்போ இந்த விட்டு இதுன்றதுக்கு நல்லா கரைக்கணும். இதை பார்த்தீங்கன்னா மிச்சம் இது வந்து இங்கே வச்சுருக்குறோம். இது வந்து 1 கப்பும் இன்னொரு கப்புண்டு அரைவாசியும் போட்டு 1.5 கப் போட்டுருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ண வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து இப்போ மெல்ட் ஆகி வந்து கொண்டு இருக்குது. எல்லா கரையும் இது எப்படி எடுத்து ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறமா உள்ளுக்கு இருக்கிற அந்த என்னது வனிலாவும் உப்பையும் மேலேக்காம போட்டு செய்யணும். அது மட்டும் தான். இது எவ்வளோ நேரம் அக்கிண்டோணும்? இப்படி வரைக்கும் இறுகி கொண்டு வந்துட்டுது. இப்போ இறுகி கொண்டு இருக்குது. நீ உப்பை கொஞ்சமாக போடணும். ஏன்னாண்டா கிணக்க போட்டிங்கன்னா ஆக இதை இனிப்பு கூடவா இருக்கும். இல்லை, உப்பு கூடவா இருக்குன்னு சொல்லுவேன். இனிப்பு கூடவா இருக்கும். கிண போடுறீங்களா உப்பு கூட அளவா போடணும். இது இனிப்புக்கு அளவா போடும். இப்போ வந்து நான் வெனிலா போட போகிறேன். 2 பேக்கெட் மற்ற பேக்கெட் எங்கேயோ போச்சு. 2 பேக்கெட் வெனிலா போட்டு அது இது ஏலக்காய் பவுடர் அதிங்க இந்த ஆறுங்கள் பவுடரையும் போடணும். கொஞ்சம் தானே இங்கே பாருங்க. நீ இதண்டாச்சு பாயசம் இறுகி கொண்டு வந்துட்டுது. பாயசம் மாதிரி என்ன அந்த ஏலக்காய் போட்டதில் ஏலக்காய் வெனிலாம் போட்டதில் இனி இதை கவுட்டு கொட்டாங்க.
அதுக்கப்புறம் கலந்து போட்டு இருக்க வேண்டியது. கொஞ்சம் ஈஸியான இதுதான். அவனை கிண்டி கொண்டிருக்கும். என்ன ஒன்றை கூட போடாட்டி நாங்கள் நேரத்தோட கிண்ட வலிக்கிறோம். நெய் கூட போட ஆக்சுவலி பார்க்க போனோம்டா நான் கூட போடாம செய்யறது. நான் வந்து கேமரா பிடிக்கிறதுனால எனக்கு இது ஈஸியா தெரியுது. கிண்டைங்க கஷ்டம். அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வனிலா எசன்ஸ் எடுக்கிற பேரில் ஏதோ ஒரு காஃபி எசன்ஸை யாரோ எடுத்து விட்டாங்க. அதை போன முறை யார் போய் வாங்கினதுன்னு எனக்கு தெரியாது. மொத்தம் நானும் இல்லை மம்மியும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் வனிலா எசன்ஸ் விடாம தான் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து வனிலா எசன்ஸ் விட்டும் செய்யலாம். நான் இதை விட போகிறேன். வனிலா இன்னொரு பேக்கெட் எடுத்து விடப்பேன். இதை இந்த மிச்ச நெய்யை இப்படியே விடணும். மலைச்சாரல் மாதிரி தூவிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தால் இதை ரக்கச்சு மேட்சன் பாட்டு பாடாத இன்னும் கொஞ்ச நேரம் நல்ல பாட்டு பாட்டு நல்லா தான் இருக்கும். வேண்டாம், நான் பாட சொல்லி கேட்கல. இப்போ பார்த்தீங்களா நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். மம்மி எங்கேயோ ரக்க போகுதுன்னு சொல்லுது. இதில் இப்போ எண்ணெய் நெய் 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 எண்ணெய் இல்லை, நெய் எடுத்துக்கொண்டு வா நெய். அந்த டயலாக் நாங்கள் ஏற்கனவே 10-15 முறைக்கு மேலே சொல்லிட்டோம் எல்லா வீடியோலையும். அதுதான் வருகுது. அது படம் பார்த்து தான் வருகுது. நெய்யத்தானே செய்கிறோம் எல்லாத்துலையும். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்து இப்படி அமர்த்தியோட அதே தான் இப்போ ரக்கிட்டேன். வெட்டி போட்டு சாப்பிட வேண்டியதுதான். நீங்கள் கொஞ்சம் உருளத்துக்கு முன்னம் எடுத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக வரும். நான் இப்போ ஆப்பிள் பிக்க போகிறேன். கொஞ்சம் வேறுங்க வளர்ந்துட்டுது, கொஞ்சம் பெருசாகவும் வந்துட்டுது. வட்டி எடுக்க போகிறேன். ஆப்பிள் கொஞ்சம் வட்டி எடுக்கலாம். முந்தி ஆரம்பத்தில் இப்போ 10-12 வருஷத்துக்கு முதல் ஆரம்பத்தில் இது வந்து சிவப்பு ஆப்பிளாக இருந்தது. இப்போ பச்சை ஆப்பிளாக இருந்தது. சிவப்பு ஆப்பிளாக வந்தது, இப்போ பச்சை ஆப்பிளாக வட்டி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பிடிங்கன்னு வந்துட்டேன். இவ்வளோ பிடிங்கினா இன்னும் கிடக்கு மரத்தில் பிடுங்க போகிறேன். சில ஆப்பிள் பாருங்க, சிவத்தாப்பிள் சிவத்தாப்பிள், சில ஆப்பிள் சிவத்தாப்பிள், சில ஆப்பிள் பச்சை ஆப்பிள். ஆனால் சின்ன குட்டி ஆப்பிள் தான் நல்ல டேஸ்ட், கூட டேஸ்ட். அது அந்த பச்சை மாங்காய் சாப்பிட்ற மாதிரி, அந்த இனிப்பு மாங்காய் இருக்குது அது சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.